நீர்நிலைகளை அசுத்தம் செய்ய வேண்டாம். நீர்நிலைகள் இருக்கும் இடங்கள் கட்டடங்கள் கட்டுவதை தவிர்க்கணும். ஒரு இடம் கொடுக்குறாங்க, பணம் முடிஞ்சாலும் பார்த்துட்டு கட்டாக்கா நாளைக்கு வெள்ளம் வராமல் நல்லபடியாக இருக்க முடியும். இப்படி எல்லா விதங்களிலும் நம்ம இயற்கை சூழலோடு பாதுகாத்து வாழ்ந்தோம்னா இந்த மனித இனம் உயிரினங்கள் இன்னும் ஆயிரம் வருஷங்கள் ஆனந்தமாக வாழலாம். இல்லைன்னா ஒரு 100 வருஷம் தாண்டதே கஷ்டம். அதனால் நமக்கு சாப்பாடு, இப்போதைக்கு கிடைக்கிற சாப்பாடு, வருமானம், செல்வம், கல்வி, இதெல்லாம் விட முக்கியம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு கொடுக்குறோமோ இல்லையோ நல்ல சுற்றுச்சூழலை கொடுத்துட்டு போனாதான் எதிர்காலத்தில் அவங்க சந்தோஷமாக வாழ முடியும். எவ்வளோ காசு இருந்தாலும் வாழக்கூடிய அளவுக்கு உலகம் இல்லைன்னா அவங்க காசு பணம் வச்சு பிரயோஜனம் இல்லை. சிந்திச்சு பாருங்க. சுற்றுச்சூழலை காப்போம், இயற்கை வாழ்வோம், சிறுதானியங்களை அதிகமாக சாப்பிடணும். அது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு அந்த காலத்தில் எல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பண்ணாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கம்பு, சோளம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். செய்யாததுமே நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நிலைத்த வாழ்க்கை முறை என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு இடத்தை கொடுத்து உதவிய நம்முடைய பொது சுகாதாரத்துறை சிஸ்டர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் போலியோ சொட்டு மருந்து நேற்று போடாதவங்க 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கையில் வச்சுருந்தீங்கன்னா உடனே இங்கே போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கோங்க. மீண்டும் வருவோம். நல்ல செய்தி தருவோம். அறிவுக்கண் கலைக்குழு, சென்னை.